6ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18-19 கர்த்தர் நோவாவை பார்த்து ஒரு காரியம் சொல்றார். ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கை ஏற்படுத்துவேன், நீயும் உன்னோடு கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். சகலவித மாம்சமான ஜீவன்களிலும் ஆணும் பெண்ணுமாக வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடு உன்னோடு உயிரோடு கூட காக்கப்படுவதற்கு பேழைக்குள்ளே சேர்த்துக்கொள். இந்த பேழையை கர்த்தர் எதுக்கு உண்டு பண்ண சொன்னார்னா 2 காரணத்துக்காக. ஒன்று, உன் குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு. 2வது, உலகத்தில் உள்ள ஜீவராசிகளில் ஜோடு ஜோடாக ஒரு குரூப்பை காப்பாற்றுறதுக்கு. இதுக்கு தான்ப்பா நீ பேழையை உண்டு பண்ணணும் அப்படின்னாரு. அப்போ நோவா இந்த பேழையை எதுக்காக உண்டு பண்ணுறோம்? இப்போ நம்பர் 1 தன் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு. நம்பர் 2 ஜோடு ஜோடா எல்லா மிருகத்தையும் உள்ளே சேர்க்கறது. இந்த 2 தான் அவருக்கு வேலை. இதுக்கு தான் அவர் பேழையை உண்டு பண்ணணும். ஆனால் நோவா செய்த காரியம் என்ன தெரியுங்களா? ஃபஸ்ட்டு நோவா கர்த்தர் சொன்னபடியே செஞ்சார். என்ன செஞ்சார்? எபிரேயருக்கு நிருபம் 11ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் நோவா தன் குடும்பத்தை ரட்சிக்கும்படி ஒரு பேழையை உண்டு பண்ணினான். வசனம் தெளிவாக இருக்கு. கர்த்தர் அதை தான் சொன்னார், உன் குடும்பத்தை பேழைக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு ஒரு பேழையை உண்டு பண்ணு, ஏன்னா உலகம் ஃபுல்லாக அழிய போகுது அப்படின்னாரு. இப்போ நோவா என்ன பண்ணுறாரு? தன் குடும்பத்தை அந்த பேழைக்கு உட்படுத்தி அந்த வேலையை வாங்குறாரு. யார் யாரெல்லாம் அந்த பேழையை கட்டினாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பேதுருவின் புஸ்தகம் தெளிவாக சொல்லுது, 8 பேராகிய சில பேர் மாத்திரம் அப்படின்னு இருக்கு. இங்கேயே நம்ம வாசிக்கிறோம், நோவாவும் அவன் குமாரனும் அவன் மனைவிகளும் நோவாவின் மனைவியும் உள்ளே பிரவேசித்தார்கள். அப்போ இந்த 8 பேர் சேர்ந்து தான் அந்த பேழையை கட்டியிருக்கிறாங்க. எத்தனை வருஷம் கட்டினாங்க? குறைஞ்சபட்சம் 100 வருஷம். ஏன்னு சொன்னால் 5ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் இந்த வெளிப்பாடு நோவாவுக்கு வரும்போது அவருக்கு 500 வயசு. ஜலப்பிரளயம் வரும்போது 7ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் ஜலப்பிரளயம் வரும் 11வது வசனத்தில் ஜலப்பிரளயம் வரும்போது நோவாவுக்கு 600 வயசு. ஏறக்குறைய ஒரு 100 வருஷம் இதை கட்டியிருக்கிறார். இந்த 100 வருஷமும் நோவா தன் குடும்பத்தை ரட்சித்திருக்கிறார். பேழைக்குள்ளே கொண்டு போய் சேர்த்துட்டார் பாருங்க. ஃபஸ்ட்டு நோவா தன் குடும்பத்தை கொண்டு போய் பேழைக்குள்ளே சேர்க்கறதுக்கான வேலையை பார்த்தார். எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? அது கேட்கறதுக்கு சாதாரணமாக இருக்கும். நீங்கள் டோட்டல் பைபிளில் ஒரு பெரிய ப்ராப்ளம்ங்க, ரொம்ப சோகமான விஷயம் என்ன தெரியுமா? அநேகருடைய ஆவிக்குரியருடைய பிள்ளைகள் பின்மாறி போயிடுச்சு. பைபிளில் நிறைய ஊழியக்காரன் பிள்ளை காணாமல் போயிடுச்சு. ரொம்ப சோகமான விஷயம். ஏனோக்குடைய பையன் மெத்துசுலா கர்த்தர் பேச மாட்டார். ஏனோக்கு கிட்ட பேசுவார். மெத்துசுலா பையன் லாமேக்கு கிட்ட பேசுவார். லாமேக்குடைய பையன் நோவா கிட்ட பேசுறாரு. ஆனால் மெத்துசுலா கிட்ட மட்டும் கர்த்தர் பேச மாட்டார். ஏன்னா மெத்துசுலா கர்த்தரோட இல்லை. யாரு? பெரிய ஊழியக்காரன், தேவனோட சஞ்சரித்து எடுத்துக்கொள்ளப்பட்ட த சக்சஸ்ஃபுல் மினிஸ்டர், அவனுடைய பையனோட கர்த்தர் பேசலை. சாமுவேல் பசங்க எதுக்காக சாமுவேல் கர்த்தர் செலக்ட் பண்ணாரு? ஏலியின் பசங்க என்ன தப்பு செஞ்சாங்களோ அதனால அவங்கள தள்ளிட்டு கர்த்தர் சாமுவேலை கொண்டு வந்தார். இப்போ சாமுவேல் பசங்க என்ன பண்ணாங்க? ஏலி பசங்க பண்ண அதே தப்பு பண்ணாங்க. பினகாசை கர்த்தர் ஏன் செலக்ட் பண்ணாரு? விபச்சாரத்தை குத்தி நிறுத்தினார், வாதையை நிறுத்தினாருன்னு இருக்கு. பினகாஸ் பசங்க என்ன பண்ணாங்க? அதே வேலையை பண்ணாங்க. மோசே யாரு? விக்கிரகத்தை கண்ட உடனே, பொன் கண்ணுக்குட்டியை பார்த்த உடனே கற்பலைகளை தூக்கி அடிச்சு அன்னைக்கு சுத்திகரிப்பை உண்டு பண்ணாரு. ஆனா மோசையின் சந்ததியை போய் பாருங்க, விக்கிரக வழிபாடு. டோட்டல் பைபிளை நீங்க எடுத்து பாருங்க, எத்தனை பசங்க, தாவீது பசங்க வரைக்கும் எல்லாம் விழுந்து போனார்கள். கஷ்டங்க. ஏன்? பிசாசு ஊழியக்காரனை தாக்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது, ஆவிக்குரியவனை தாக்க முயற்சி பண்ணும்போது அடுத்து அவன் டார்கெட் அவன் பிள்ளைகள் தான். ஏன் தெரியுமா? அவன் ஊழியத்தை தடுக்க முடியலையா, அவன் ஊழியம் அடுத்த ஜென்ரேஷனுக்கு போகாமல் தடுத்துருவான். ஒரு ஜென்ரேஷனோட முடிச்சிருவாங்க. பிசாசு அதான் செஞ்சிருவான். யூ மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல். 100 வருஷம் நோவா பசங்களை பேழை கட்ட வச்சாரு பாருங்க. யோசிச்சு பாருங்க. நோவாவை நீங்க சாதாரணமாக நினைக்கிறோம். 100 வருஷம் பசங்களை எப்படி அப்படி கட்டி காத்திருப்பாரு. நோவா சொல்ற விஷன் என்ன? ஜலப்பிரளயம் வந்து உலகம் அழிய போகுது. இதுக்கு முன்னாடி அப்படி நடந்திருக்கா? இல்லை. வேற யாருக்காவது அந்த வெளிப்பாடு இருக்கா? இல்லை. நம்ம என்ன சொல்லுவோம்? தீர்க்க தரிசனம் வந்துச்சா, யாராவது 2-3 பேர் அதுக்கு ஒத்த தீர்க்க தரிசனம் சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, இவங்க ஒருத்த மட்டும் சொல்லி தெரியாரு, எப்படி நடக்கும்? இது வரைக்கும் அப்படி ஒரு விஷயமே நடக்கலைங்க. நோவா கிட்ட கர்த்தர் சொல்றார். அப்போ தனக்குள்ள கிடைச்ச அந்த விஷனை உலகமே பைத்தியம் சொல்லுது. எல்லாரும் நோவா பேழை கட்டணும் என்ன கேட்டிருப்பாங்க நியாயமா? என்ன கேட்பா? அன்னைக்கு உள்ள ஜனங்களை பத்தி வசனம் சொல்லுது, கீழ்ப்படியாமல் போனவர்கள் இருக்கு. 3:9 நீங்க பேதுருவின் புஸ்தகத்தை நீங்க வாசிங்கன்னா வசனம் சொல்லுது, கீழ்ப்படியாமல் போனவர்கள், கீழ்ப்படியாமல் போன ஆவிகள். அப்போ உலகமே கீழ்ப்படியாமல் இருக்கும்போது என்ன இருக்கும்? நோவா பார்த்து பைத்தியக்காரன் இருப்பான். ஏண்டா தண்ணி வந்து முழு உலகத்தை அழிக்க போதா, நீ உன் குடும்பம் மட்டும் போட்டில் ஏறி தப்பிச்சிருவீங்களா? தப்பிச்சு எங்க தான் போயிருவீங்க? என்ன கேள்வி கேட்டிருப்பாங்க. அப்பா பைத்தியக்காரன் மாதிரி ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் அந்த விஷனை
தன்னுடைய 3 பசங்களுக்குள்ள கொண்டு வந்தார் பார்த்தீங்களா, அதுதான் மிகப்பெரிய சக்சஸ். இன்னைக்கு நம்ம விஷன் நம்ம பசங்களுக்குள்ள இருக்கா? இனி கர்த்தர் கொடுத்த நம்முடைய விஷன் நம்ம பசங்களுக்குள்ள கடந்து போயிருக்குதா? எத்தனையோ முதல் ஜெனரேஷன் மினிஸ்ட்ரி 2வது ஜெனரேஷன்ல காணாம போயிருச்சு. எத்தனையோ ஆவிக்குரிய பிள்ளைகள் அடுத்த ஜெனரேஷன்ல காணாம போயிருச்சு. எத்தனை ஊழியக்காரன் பிள்ளைகளுக்கு ஊழியம் வேணாங்குது தெரியுமா? எனக்கு ஊழியம் வேண்டாம், நான் படிச்சுட்டு வேற வேலை பார்க்க போறேன். ஏன்? எங்க அப்பா பண்ண மினிஸ்ட்ரி அவரோட போட்டோம், எனக்கு வேண்டாங்குது. காரணம் என்ன? உங்களுடைய விஷன் உங்க பிள்ளைகளுக்குள்ள வரல. உங்க விஷன் உங்க பிள்ளைகளுக்குள்ள வரணும். 100 வருஷம் மெயின்டைன் பண்ணார் பாருங்க, எவ்வளவு பெரிய விஷயம். அதான் நோவா பண்ண ஃபர்ஸ்ட் விஷயம். ஆண்டவர் சொன்னார், உன் குடும்பத்தை ரட்சிக்கும்படி முதல்ல உங்க குடும்பத்துக்கு சுவிசேஷம் சொல்லுங்க. இந்த லாக்டவுன் பீரியட்ல இருக்கிறோம், வீட்டுக்குள்ள இருக்கிறோம். மற்றவங்களுக்கு சுவிசேஷம் சொல்றது 2வது. முதல்ல உங்க குடும்பத்துக்கு சொல்லுங்க. உட்கார வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஒரு குடும்ப ஜெபத்தை ஆரம்பிங்க. ஒரு வீட்டுக்குள்ள ஒரு ஆராதனை ஆரம்பிங்க. இந்த லாக்டவுன் பீரியட் வரைக்கும் நான் சொல்றேன், உட்காந்து கையை கோத்து ஜெபம் பண்ணுங்க. உங்க குடும்பத்துக்கு போதிங்க, வேதத்தை எடுத்து போதிங்க. சொல்லுங்க, உங்க பிள்ளைகளுக்கு சொல்லுங்க. வசனம் தெளிவா சொல்லுது, நீ எகிப்திலிருந்து விடுதலையானதையும் உன் தேவனாகிய கர்த்தர் பலத்த கரத்தில் உன்னை நடத்தி கொண்டு வந்ததையும் உன் பிள்ளைகள் காதுபட வாசிங்கிறார் ஆண்டவர். ஏன்? கர்த்தர் செய்தது உனக்கு தெரியும், ஆனா உன் பிள்ளைக்கு தெரியாதுங்கிறாங்க. அப்ப கர்த்தர் செய்தது உங்களுக்கு தெரியும். உங்க வாழ்க்கையில எவ்வளவு அற்புதங்களை கர்த்தர் உங்களுக்கு செஞ்சிருக்கிறார். இன்னைக்கு நாம இந்த இடத்துக்கு வந்து நிக்கிறோம்னா கர்த்தருடைய பெரிய கிருபையினால வந்து நின்றுகிட்டு இருக்கிறோம். இல்லாமைகள்ல, குறைவுகள்ல, மரண தருவாயிலிருந்து கர்த்தர் நம்ம தூக்கி கொண்டு வந்தார். இது நம்ம பிள்ளைகளுக்கு தெரியுமா? இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் நம்ம கிட்ட ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. பிள்ளைகள் கேட்டதை வாங்கி கொடுக்கிறோம், நல்லா சாப்பிடுறாங்க. ஆனால் ஒரு காலத்துல இதெல்லாம் இல்லாம நம்ம அலைஞ்ச காலம் ஒன்று உண்டு. அன்னைக்கு நம்ம தேவனாய் கர்த்தர் எப்படி நடத்தி கொண்டு வந்தாருன்னு உங்க பிள்ளைகளுக்கு சொல்லுங்க. அந்த நிலைமைக்கு நம்ம பிள்ளைகள் போக வேண்டாம். நம்ம கஷ்டப்பட்ட இடத்துக்கு நம்ம பிள்ளைகள் போக வேண்டாம். ஆனா நம்ம பட்ட கஷ்டம் நம்ம பிள்ளைகளுக்கு தெரியணும். ஏன்? என் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே இந்த இடத்துக்கு என்ன கொண்டு வந்தார்னு உங்க பிள்ளைகளுக்கு சொல்லும் போதுதான் அந்த விசுவாசம், அந்த விஷன் உன் பிள்ளைகளுக்குள்ளே கடந்து போகும். இன்னைக்கு நம்ம பெற்றோர் பண்ற பெரிய தப்பு என்ன? கர்த்தர் நமக்கு செய்ததை நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லல. பிள்ளைகள் வந்து 500 ரூபாய் கேட்கறாங்களா, உங்களுக்கு கொடுக்க வேணாம்னு சொல்லல. ஆனா இந்த 500 ரூபாயை கர்த்தர் உங்களுக்கு எப்படி கொடுத்தாருன்னு சொல்லுங்க. ஒரு காலத்துல இந்த 500 ரூபாய் இல்லாம நடந்த உண்மைகள் எத்தனை இருக்கு? ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கைக்குள்ளேயும் 20 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு பெரிய கடினமான சாட்சிகள் இருக்கு. இல்லாமையா இருக்கு? பசியோட, பஞ்சத்தோட, பட்னியோட இருந்த காலங்கள் இருக்குல்ல. செருப்பு தேஞ்சு போய் அடுத்த செருப்பு வாங்குறதுக்கு வழி இல்லாம இருந்த காலம் ஒன்று இருக்குல்ல. இருக்கு, என் வாழ்க்கையில உண்டு. எத்தனையோ சூழ்நிலைகள்ல உண்டு. நாங்கள் சிறு பிராயத்தில் இருக்கும்போது, நான் தாயாரால் வளர்க்கப்பட்டவன். சிறு பிராயத்தில் இருக்கும்போது ஒரு நாள் எனக்கு நல்ல நினைவு இருக்கிறது. எங்கள் வீட்டில் அரிசி இருக்கிறது. ஆனால் அன்னைக்கெல்லாம் வந்து மண்ணெண்ணெய் அடுப்பு தான். நான் சொல்றது ஒரு 35 வருஷம் 38 வருஷத்துக்கு முன்னாடி மண்ணெண்ணெய் அடுப்பு தான். அன்னைக்கு அந்த அடுப்பில் போடுறதுக்கு மண்ணெண்ணெய் இல்லை. எங்கள் வீட்டுக்கு வந்த ஒருத்தர்கிட்ட வாய் விட்டு கேட்குறாங்க, 1 லிட்டர் மண்ணெண்ணெய் அன்னைக்கு வந்து 2 ரூபாயோ நம்ம தான், அது கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. துக்கத்தோடு உட்காந்துருந்த காலங்கள் இருக்குது. ஆனால் இன்னைக்கு அப்படி அல்ல. கர்த்தர் எங்களை ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறாரு, நல்ல உயர் ஸ்தலத்தில் உட்கார வச்சிருக்கிறாரு. ஆனால் இந்த கஷ்டத்தை எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்ல வேண்டும். காரணம் என்ன தெரியுமா? அந்த கஷ்டம்தான் அடுத்த ஜெனரேஷனை கர்த்தருக்குள் விசுவாசத்தில் கொண்டு வரும். எங்கள் அப்பா, இன்னைக்கு நீங்கள் வெளிநாடுகளில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சு இன்னைக்கு மேன்மையான ஒரு இடத்த கொடுத்து ஆண்டவர் உங்களை கௌரவமாக உட்கார வச்சிருக்கிறாரு. ஆனால் உங்கள் தேசத்தில் நீங்கள் பட்ட கஷ்டம் என்ன என்பது உங்கள் பிள்ளைகளுக்கு தெரியணும். எப்படி இந்த இடத்துக்கு வந்தோங்கிறது உங்கள் பிள்ளைகளுக்கு தெரியணும். அதை கொண்டு போய் கொடுங்க. அந்த விஷன் உங்கள் பிள்ளைகளுக்கு வரணும். தெருவா ரோடா 2 வீலரில் அலைஞ்ச காலம் உண்டு. அது உங்கள் பிள்ளைகளுக்கு தெரியணும். அப்பா கொண்டு வந்து கொடுக்குற காசுக்கு பின்னாடி அப்பாவுடைய கஷ்டம் இருக்குன்னு தெரியணும். அம்மா சமைச்சு கொடுக்குற சாப்பாட்டுக்கு பின்னாடி அம்மாவுடைய கஷ்டம் இருக்குன்னு தெரியணும். அதுதான் உங்கள் பிள்ளைகளை அடுத்த தலைமுறையில் நிறுத்தும். 100 வருஷம் உலகத்தில் யாருக்கும் இல்லாத விஷனை நோவா தன் பிள்ளைகளுக்குள்ள கொண்டு போனார்னா எவ்வளோ பெரிய ஊழியக்காரனா இருக்கணும் நோவா. 100 இயர்ஸ் மெயின்டைன் பண்ணியிருக்கிறாரு. அவன் ஒரு இடத்துல ஃபிட்டப் ஆகி கேட்க மாட்டானா, எப்போதான்ப்பா இந்த மழை வரும், எதுக்கு தான்ப்பா இவ்வளோ பெரிய பேழையை கட்டுறோம். அந்த மிருகங்கள் ஜோடாக கட்டி முடிச்ச பிறகுதான் வந்திருக்கும், கட்டி முடிக்கிறதுக்குள்ள வந்திருக்காது. அத்தனை மிருகங்களும் வர அன்னைக்கு தான் அப்பாவுடைய மினிஸ்ட்ரியின் மேன்மை தன் பையனுக்கு தெரிய வந்திருக்கும். அப்பா இதுக்கு தானாப்பா. ஆனால் அந்த 99 வருஷம் அவன் என்ன பண்ணியிருப்பான்? தன்னுடைய விஷனை தன் பிள்ளைகளுக்குள்ளே பத்திரமாய் பாதுகாத்து, ஒரு பிள்ளை கூட அவிசுவாசத்தில் போகாதபடிக்கு, ஒரு மருமகள் கூட அவிசுவாசத்தில் போய்விடாதபடிக்கு அந்த முழு குடும்பத்தையும் 100 வருஷம் கட்டி காத்தான் பாருங்க. அதுதான் அவன் ரட்சிக்கப்படுவதற்கு காரணம். அந்த விஷன் நம்ம பிள்ளைகளுக்குள்ள வரணும். அந்த பேர்டன் நமக்குள்ள வரணும். ஆண்டவரே, என் ஊழியமோ சரி, என் ஆவிக்குரிய வாழ்க்கையோ சரி, என்னோடு முடிந்து விட போய்க்கூடாது. என் பிள்ளைகளுக்குள்ளேயும் வரணும். அந்த விஷன் என் பிள்ளைகளுக்குள்ளே கடந்து வரணும். என் பிள்ளைகளுக்குள்ளே மாத்திரமல்ல, என் மருமகளுக்குள்ளே வரணும், என்னுடைய பேர பிள்ளைகளுக்குள்ளே வரணும்.
நாங்கள் தலைமுறை தலைமுறையாக நீர் வருகிற வரைக்கும் ஊழியத்தை செய்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த விஷன் எப்போ உனக்குள்ள இருந்து உங்க பிள்ளைகளுக்குள்ள வருதோ அன்னைக்கு உன்னுடைய பேழை பத்திரமாய் பாதுகாக்கப்படும். உலகமே அழிஞ்சாலும் உங்கள் குடும்பம் பத்திரமாய் பாதுகாக்கப்படும். அந்த விஷன் தான் நமக்குள்ள வரணும். நோவா அந்த விஷனை 100 வருஷம் கொண்டு போய் சேர்த்தார். சரி, இதோட நிறுத்திட்டாரா நோவா? என் குடும்பம் ஓகேங்க, ஃபைன், முடிஞ்சிருச்சு, இதோட என் குடும்பம் பத்திரமா பாதுகாக்கப்பட்டுருச்சு, இனிமேட்டு எனக்கு பிரச்சனையே கிடையாதுங்க, நாங்கள் உள்ளே போயிடுவோம், பேழையை கட்டிட்டோம், அதோட நிறுத்திட்டாரா? இல்லை. 2 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லுது நோவை பற்றி, நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா. 2 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் வாசிக்கும் போது நோவாவுடைய ஸ்பெஷாலிட்டி, பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்று. நோவா என்ன பண்ணியிருக்கார் தெரியுமா? நீதியை பிரசங்கிச்சிருக்கிறார். யாருக்கு பிரசங்கிச்சிருப்பார்? நீதியை பிரசங்கிச்சிருக்கிறார். என்ன நீதி? எப்பா ஒரு பெரிய அழிவு வர போதுப்பா, இந்த உலகமே அழிய போதுப்பா, இந்த உலகத்தை காப்பாற்றுறதுக்கு ஒரு பேழையை உண்டு பண்ணிட்டு இருக்கிறேன், தயவு செஞ்சு வந்துருங்க, உலகம் அழிய போது. இந்த பிரசங்கம் நீதியின் பிரசங்கம். நோவா போய் அநேகருக்கு சொல்லியிருக்கிறார், பிரசங்கிச்சிருக்கிறார். ஆண்டவர் சொன்னது என்ன? உன் குடும்பத்தை ரட்சிக்கும்படி ஒரு பேழையை உண்டு பண்ணு. இவங்க எல்லாம் கெட்டு போயிட்டாங்க, உன் குடும்பத்தை ரட்சிக்கும்படி ஒரு பேழையை உண்டு பண்ணு. ஆனால் நோவா செஞ்சது என்ன தெரியுமா? என் குடும்பத்துக்கு பேழை ரெடியாக இருக்கு ஆண்டவரே, நான் உள்ளே போயிடுவேன், ஆனால் ஒரு சான்ஸ் இந்த ஜனங்களுக்கு கொடுத்து பார்ப்போமே, ஒரு பிரசங்கம் பண்ணி பார்ப்போமே, ஒருவேளை ஒருத்தன் காப்பாற்றப்பட்டாலும் சந்தோஷம் தானே, ஒருத்தன் மீட்கப்பட்டாலும் சந்தோஷம் தானே, அவன் பிரசங்கிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்று தெரியுமா உங்களுக்கு? ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, ரட்சிப்பும் சுவிசேஷமும் ஒன்னோடு கூட ஒன்று இணைந்தது. நீங்கள் சரியாக ரட்சிக்கப்பட்டீங்கன்னா சுவிசேஷம் சொல்லுவீங்க. ஏன் தெரியுமா? ரட்சிப்பின் சந்தோஷம் வந்த உடனே அதை உங்களால் வச்சுக்க முடியாது, யாருக்கிட்டையாவது சொல்லும். அதுக்கு பேர் தான் சுவிசேஷம். நீங்கள் சரியாக ரட்சிக்கப்பட்டீங்கன்னா உடனே உங்களுக்கு சுவிசேஷம் சொல்லும். சரி, நீங்கள் சரியாக ரட்சிக்கப்படலனா தான் அந்த அந்த சுவிசேஷ பாரம் வராது. ரட்சிக்கப்பட்டுட்டீங்கன்னா அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் வரும். அந்த சந்தோஷம் ஒரு பிள்ளையை மாதிரி அது யாருக்காவது கொடுக்க தான் சொல்லும், வச்சுக்க சொல்லாது. அப்போ யோசித்து பாருங்க, நோவா குடும்பத்தை ரட்சிக்கும்படி பேழையை உண்டு பண்ணினான். அதே மாதிரி தான் அவரும் செஞ்சாரு, கர்த்தர் சொன்னபடியே செஞ்சு முடிச்சிட்டாரு. ஆனால் நடுவில் நோவா செஞ்ச இன்னொரு வேலை என்ன தெரியுமா? நீதியை போய் பிரசங்கம் பண்ணினான். ஏனோக்க பாருங்க, ஏனோக்க 300 வருஷம் தேவனோட கூட சஞ்சரிச்சார், அவ்வளோதான் நமக்கு தெரியும். ஆனால் யூதாவின் புஸ்தகம் 14:15 சொல்லுது, தேவன் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார் என்று முன்னறிவித்தார். போய் ஜனங்களுக்கு சுவிசேஷம் சொல்லியிருக்கிறார் அவர் காலத்திலேயே. எனக்கு பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? இவங்க 2 பேர் காலத்தில் நோ சர்ச், நோ பாஸ்டர், நோ பைபிள், எதுவுமே கிடையாது. யாரும் இவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லுன்னு கிளாஸ் எல்லாம் எடுக்கல. 10 நாள் சுவிசேஷ கூட்டம் நடத்தலை, 10 நாள் பவர் கான்ஃபரன்ஸ் இல்லை, 10 நாள் தீர்க்கதரிசிகள் மாநாடுன்னு கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவனுக்குள்ள வந்த பாரம் உடனடியாக தானாகவே போய் அடுத்தவருக்கு சொல்ல வச்சுச்சு. அவனை தானா வரணும் அந்த அந்த சுவிசேஷ பாரம். சரியான ரட்சிப்புக்குள்ள வருகிறவனுக்கு சுவிசேஷ பாரம் தானாய் வரும். யாரும் சொல்ல வேண்டியதே இல்லை. நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களா உடனே யாருக்காவது சொல்லுவீங்க, உங்கள் வாய் சும்மா இருக்காது. அதுதான் உண்மையான ரட்சிப்பு. அப்போ யோசித்து பாருங்க, சுவிசேஷம் என்பது உங்கள் ரட்சிப்பினுடைய பார்ட். ஏனோக்கா இருக்கட்டும், நோவாவா இருக்கட்டும், அத்தனை பேரும் தங்களுக்கு கிடைச்ச அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை, அந்த மீட்பை, வரப்போகிற ஆபத்திலிருந்து ஜனங்களை பாதுகாக்க வேண்டும் என்கிற எண்ணத்தை உடனடியாக போய் சொன்னார்கள். இன்னைக்கு அதான் என்ன சொல்லியிருப்பாங்க? எதுக்கு நோவா பயமுறுத்துற? இப்படி நோவா பயமுறுத்தி பிரசங்கம் பண்றாரு, உலகம் அழிய போதுன்னு சொல்றாரு. ஏனோக்கு வேலையே பயமுறுத்துறது தான். ஏனோக்கு இதை தவிர வேற பிரசங்கமே பண்ண தெரியாதுன்னு இருப்பாங்க. நல்ல வேலை ஏனோக்கு அந்த காலத்தில் இல்லை. இந்த காலத்தில் மட்டும் ஏனோக்கு இருந்திருந்தாருன்னா யூடியூப்ல ஏனோக்கை ஏற்றி ஏனோக்கு பயமுறுத்தி பிரசங்கம் பண்ணுகிறார் அப்படின்னு ஏனோக்கு போட்டோ போட்டிருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் இந்த பிரசங்கத்தெல்லாம் பண்ணக்கூடாது. ஏனோக்கு என்ன பண்ணியிருக்கணும்? வா மகனே, நம்ம குடும்பமாய் நம்ம பரலோகத்துக்கு போயிடுவோம், ஒரு பயத்தை மூச்சு விடாத. அவங்க கேட்டால் என்னப்பா சொல்லலாம்? கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக, இப்படி சொல்லிட்டு போயிரு. ஏன் உலக அழியதெல்லாம் சொல்லாதப்பா, அது பயமுறுத்துற பிரசங்கம். நோவா ஒரு பைத்தியக்காரன் தானே, உலகம் அழிய போதும் பிரசங்கம் பண்ணதுக்கு. ஒரு நாள் வரும், பிரசங்கம் பண்ணினவன் பைத்தியக்காரனாக அல்ல, பிரசங்கம் பண்ணினவன் கர்த்தருடைய கரத்தில் இருப்பான். இன்னைக்கு நோவாவை பைத்தியம்னு சொன்னவெல்லாம் ஜலப்பிரளயம் வந்த அன்னைக்கு தெரிஞ்சிருக்கும் யாவன் பைத்தியம்னு. கதவை தட்டும் போது தெரிஞ்சிருக்கும், கதவை சாத்தியாச்சு, நோவா தண்ணி வந்துருச்சு, நோவா நான் என்ன ஏன் செய்ய முடியும், நான் 3வது ஃப்ளோரில் மேலே இருக்கிறேன்ப்பா, நான் கயிறு போட்டுவிட உன்னை காப்பாற்ற முடியாது, ஜன்னலை கத்தரை அடைச்சிட்டாருப்பா, வெளியே பூட்டு போட்டாங்க, கதவு அடைக்கப்பட்டது. மீட்க முடியாத காலம் ஒன்று வரும். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு திறந்த வாசலை வச்சிருக்கிறாரு. என்னங்க சொல்றீங்க? லாக்டவுனா இருக்குது, திறந்த வாசலை வச்சிருக்கிறாரா? தைரியமா சொல்லுவேன், கர்த்தரை உண்மையாய் தேடுகிறவருக்கு லாக்டவுனும் திறந்த வாசல் தான். கர்த்தரை தேடாதவனுக்கு திறந்து வச்சாலும் அது மூடின வாசல் தான்.
நிர்விசானமா தேடுறவங்களுக்கு நீங்க திறந்து வச்சாலும் அது ஒழுங்கா சர்ச்சுக்கு வராது. நிர்விசானமா தேடுறவங்களுக்கு நீங்க என்ன பண்ணாலும் அது வராது. ஆனா லாக்டவுன் பண்ணி இருக்கிறவனுக்கு என்னதான் சபைகள் மூடி இருந்தாலும் அவன் தேவனை ஆராதிப்பதை யாராலையும் தடுக்கவே முடியாது. தேவ வார்த்தையை கேட்பதை யாராலும் தடுக்க முடியாது. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு அப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். முதலாவதாக நோவா அத்தனை பேருக்கு நடுவில் தன்னை நீதிமானாய் பாதுகாத்து கொண்டான். இரண்டாவது, உலகம் முழுக்க சீர்கேடாய் மாறி இருந்து தேவபுத்திரர் மனுஷகுமாரத்தோடு கலந்த போது நோவா தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். கடைசியாய் நோவா தன் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்ச போது தன் குடும்பத்தை மாத்திரமல்ல தன்னோடு சேர்த்து இன்னும் பல பேரை காப்பாற்ற வேண்டும் என்று நீதியை பிரசங்கித்தார். அந்த பாரம் உங்களுக்கு எனக்கும் வரணும். கடைசி காலம் வந்துருச்சு, கண்ணு கூட நல்லா தெரியுது, நம்ம கண்ணுக்கு முன்னாடி நல்லா தெரியுது இயேசு வர காலம் நெருங்கிருச்சுன்னு. இனிமேலும் நீங்கள் சும்மா இருக்கக்கூடாது. இனிமேலும் சும்மா இருக்கக்கூடாது. வீட்டில் சும்மா தானே இருக்கீங்க. ஃபஸ்ட்டு தேவனோடு கூட சஞ்சரிக்கிற அனுபவம். உங்கள் உண்மையும் உத்தமத்தையும் பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். மூணாவது, உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு, சொந்தக்காரர்களுக்கு, நண்பர்களுக்கு அவர்களிடத்துல போய் இந்த மாதிரி காரியங்கள்லாம் நடந்துட்டு இருக்குது, ஆண்டவர் வரப்போறார், ஆயத்தப்படு, இனி காலம் செல்லாது. ஒருவேளை அவர்கள் பைத்தியம்னு சொல்லுவாங்க, இது பைத்தியம், நீ இப்படிலாம் பேசுற, பரவாயில்ல, நமக்காக இயேசு தேவையில்லாத வார்த்தைகள் எல்லாம் கேட்டு வாங்கினார். நமக்காக இயேசு கேவலமாய் தொங்கினார். விரும்பத்தக்க ரூபம் இல்லாதவராக இருந்தார். நமக்காக அடிகளை வாங்கினார். அவருக்காக பைத்தியம்னு ஒரு வார்த்தை வாங்குறது ஒன்றும் தப்பே கிடையாது. நான் சொல்றேன், சிலுவை பற்றின உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக தான் இருக்கும். நமக்கும் அது தேவ பலனாக இருக்கிறது. தைரியமா சொல்லுங்க, ஆண்டவர் வரப்போறாரு, காரியங்கள் இப்படி இருக்கிறது, வெகு சீக்கிரத்தில் காரியம் சம்பவிக்க போகிறது, ராஜா வருகிறார் என்று சொல்லுங்கள். வெகு சீக்கிரத்தில் நம்முடைய ஆண்டவர் வரப்போகிறார். ஒருவேளை நீங்கள் இந்த சுவிசேஷத்தை சொல்லியும் அவர்கள் கேட்காமல் போனால் அதுக்கு அவர்களுக்கும் கர்த்தருக்கும் உள்ளது, ஆனால் நீங்கள் தப்புவிக்கப்படுவீர்கள். அப்படிதான் ஆண்டவர் சொல்றார். எசேக்கியேல் 33:8 ஆண்டவர் அதை தான் சொல்றார். நீ சுவிசேஷம் சொல்லியும் அவன் கேட்காமல் போனால் அவன் இரத்த பழிக்கு நீ நீங்களாக இருப்பாய். அவன் இரத்த பழிக்கு நம்ம நீங்களா இருக்கிறதுக்கு நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு, நண்பர்களுக்கு எல்லாருக்கும் சொல்லுங்கள், வெகு சீக்கிரத்தில் ஆண்டவர் வரப்போகிறார். நாம் ஜெபிக்க போகிறோம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவனாகிய கர்த்தர் இம்மட்டும் எங்களுக்கு தந்த சந்தர்ப்பத்துக்காக ஸ்தோத்திரம். இதோ எங்கள் கண்களுக்கு முன்பாக உம்முடைய வருகையின் அடையாளங்கள் துல்லியமாய் நடைபெறுகிறதப்பா. நீ வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறீர் ஆண்டவரே, இனி காலம் செல்லாது. ஆண்டவரே, நோவா அவனை மாத்திரம் தேவனோடு சஞ்சரிக்கிறவனாய் அல்ல, அவன் குடும்பத்தையும் சேர்த்து ரட்சிக்கத்தக்கதாக ஒரு பேழையை உண்டு பண்ணி, குடும்பத்துக்காக மாத்திரமல்ல அடுத்தவர்களும் அதில் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற நீதியை பிரசங்கித்த அந்த சுபாவங்கள் எங்களுக்குள்ளே வரட்டும் ஆண்டவரே. நாங்கள் கெட்டு போயிருக்கிற பூமி மேலே பழி போட வேண்டாம். அவைகளுக்கு நடுவில் நாங்கள் உத்தமம் நீதியுமாய் இருக்க எங்களுக்கு கிருபை பாராட்டும். இன்னைக்கு உலகத்தோடு கூட சபைகளோடு உலகமும் மிங்கிலாகிட்டு இருந்தாலும் நாங்கள் தனித்து தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவர்களாய் மாற எங்களுக்கு கிருபை தாரும். எங்களுக்கு தெரிந்த இந்த உண்மைகளை ஒரு கூட்ட ஜனங்களுக்கு நாங்கள் கொண்டு போய் சொல்ல எங்களுக்கு கிருபை தாரும். உங்களுடைய மகிமையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம். கேட்கிற அத்தனை பேரும் உங்களுடைய வருகையில் பங்கடைய கிருபை பாராட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.